ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஆயில் ஸ்கின் உள்ளவங்களுக்கு ஒரு சிறந்த சோப் தான் பார்க்க போகிறோம். அது என்ன சோப்புனா சார்கோல் சோப்பு தான். இப்போ நம்ம சார்கோல் சோப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு 100 கிராம் அளவு கிளிசரின் சோப் பேஸ் எடுத்துக்கலாம். அதை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்குது. வேணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ இதை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் சோப்பு ஈஸியாக மெல்ட் ஆகும். இந்த கிளிசரின் சோப் பேஸ் நம்ம வாங்கும்போது கரெக்டாக பார்த்து வாங்கிக்கணும். சில பேர் நுர வரல அப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறீங்க. அதுக்கு ஒரு முக்கிய காரணம் கிளிசரின் சோப் பேஸ் கூட தான் நம்ம வாங்குகிற சோப் பேஸ் கரெக்டாக நல்ல சோப் பேஸாக பார்த்து வாங்கிக்கணும். அப்போ தான் நுர நல்லா வரும். உங்கள்கிட்ட கிளிசரின் சோப் பேஸ் இல்லை பியர் சோப்பில் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக பண்ணலாம். இப்போ நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ண அந்த கிளிசரின் சோப் பேஸை ஒரு பாத்திரத்தில் வச்சு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கிளிசரின் சோப் பேஸ் வச்சுருக்கிற பாத்திரத்தை தண்ணிக்குள்ளே வச்சிடலாம். இந்த மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தடில் வச்சு நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ பாருங்கள், இது நல்லா தண்ணியாக நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம என்னென்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறமா சார்கோல் பவுடர் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறமா விட்டமின் இ கேப்சூல் 1 ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த சார்கோல் பவுடர் நம்ம முகத்தில் உள்ள அதிகப்படியான எண்ணெயை உறிஞ்சி முகப்பருவை எதிர்த்து போராடுறதுக்கு இந்த சார்கோல் பவுடர் யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் சார்கோல் நம்ம ஸ்கின் உள்ள அழுக்கு மற்றும் அசுத்தங்களை சுத்தப்படுத்துறதுக்கும் முகப்பரு வடுக்கள் குறையிறதுக்கும் இந்த சார்கோல் பவுடர் ஹெல்ப் பண்ணுது. இது கூடயே நம்ம வாசனைக்காக ஃப்ராக்ரன்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சார்கோல் பவுடர் ஈரமூற்ற தன்மை இதில் அதிகமாக இருக்கிறதுனால வறண்ட சருமம் ஹைட்ரேட் ஆகாமல் அந்த ஸ்கின்னை ஊட்டம் அளிக்கிறதுக்கும் இந்த சார்கோல் சோப் ஹெல்ப் பண்ணுது. சென்சிட்டிவ் ஸ்கின் உள்ளவங்களும் இது யூஸ் பண்ணலாம். சுருக்கம் அப்புறம் முகத்தில் கோடு இதெல்லாம் மறைந்து காலப்போக்கில் சருமம் புத்துணர்ச்சி ஆகிறதுக்கு இந்த சார்கோல் பவுடர் ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் விட்டமின் இ கேப்சூல் நம்ம ஸ்கின்னை மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா சோப் மோல்டு எடுத்துக்கலாம். இந்த மோல்டில் நம்ம தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். உங்ககிட்ட சோப் மோல்டு இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டில் உள்ள சில்வர் கிண்ணம் இல்லைன்னா பிளாஸ்டிக் டீ கப் அதில் இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சோப்பை ஊற்றிக்கலாம். இப்போ இது நல்லா ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் இது நம்ம சோப்பு ஊற்றிட்டோன்னா இதை தூக்கும் போது வளைஞ்சிக்கும், தூக்கி ஒழுங்காக வைக்க முடியாது. சோப்பு கீழே சிந்தும். அதனால் கீழே ஒரு தட்டு வச்சு அந்த தட்டு மேலே சோப் மோல்டை வச்சு இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த சார்கோல் சோப்பை நம்ம ஊற்றிக்கலாம். இதை ஒரு 5 to 6 ஹவர் வெளியில் அப்படியே வச்சுடுங்க. இல்லைன்னா ஃப்ரீசரில் வைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு 1 hour வச்சு எடுத்துக்கோங்க. நான் ஃப்ரீசரில் தான் ஒரு 1 hour வச்சு எடுத்திருக்கேன். இந்த சோப்பு நம்ம உடனே யூஸ் பண்ணலாமான்னா தாராளமாக நம்ம ரெடி பண்ணி எடுத்த உடனேயே நம்ம யூஸ் பண்ணலாம். எந்த ப்ராப்ளமும் வராது. நீங்களும் ரெடி பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப்